தாவேக்கால ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, திரள் நிதி வசூல் பண்ற இவங்க எங்களை கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க, திரள் நிதினா என்ன அவ்வளவு கேவலம் தெரியல. திரள் நிதி அப்படின்னு அவர் தமிழ்ல சொல்றாரு. மக்கள்கிட்ட இருந்து நிதி வாங்குற பழக்கம் இல்லையா? இது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உருவாக்கினாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு விவரம் தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு அந்த உண்டியல் குளிக்கிட்டே இருப்பான். உண்டியல் குளிக்க மக்கள்கிட்ட இருந்து அதுவே திரள் நிதி தான். அந்த திரள் நிதி வசூல் பண்ணி தான் இயக்கங்கள் நடத்துவான். இது வெறும் கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும் கிடையாது. ஆரம்ப கட்டத்துல அண்ணா, கருணாநிதி போன்றவர்களாம் திமுக வளர்க்கும் போது திரள் நிதி உருவாக்குவாங்க. இப்ப அவங்க பணக்கார கட்சியா இருக்கலாம். ஆரம்பத்துல ஒரு இயக்கங்கள் மக்களுடைய ஆதரவோட முன்னேறணும் வச்சுக்கோங்க. அப்ப மக்கள் தங்களை விரும்பக்கூடிய மக்கள் இருந்து அந்த நிதியை பெறுவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுக்கு தான் திரள் நிதி. எனவே திரள் நிதின்ற விஷயத்தை எப்படி இவங்க தப்பா புரிஞ்சுக்கானே தெரியல. அதனால சொல்றேன், தவக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும், விஜய் அவரோட கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு பத்தியும் புரிதல் இல்ல, ஒரு அரசியல் இயக்கங்கள் எப்படி இயங்குறது புரிதல் இல்ல. அதுல திரள் நிதியை கேள்வி பண்ற அளவுக்கு தான் ஒரு கொள்கை பரப்பு செயலாளருக்கு அறிவு இருக்குன்னா அந்தாட அறிவு என்ன சொல்லி பாக்குறது? திரள் நிதி நீ தப்பா சொல்லுது. திரள் நிதி வசூல் பண்ற நீ பிரசாந்த் கிஷோர் பத்தி பேசக்கூடாது. இதுக்கு என்ன சம்பந்தம்? திரள் நிதின்றது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே காசே இல்லைன்னா கூட மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நடத்துறது தப்பே கிடையாது. நீ பிரசாந்த் கிஷோர் கூட்டி வர்றதுக்கு லாட்டரி மாற்றி கூட காசை பயன்படுத்தி அதுல போலி லாட்டரி அடிச்சு ஊரையே நாசம் பண்ணி அந்த காசை வச்சு ஒரு கட்சியை நடத்த நீ முயற்சி பண்ணா நாக்கு புடுதுமா நாளைக்கு கேள்வி கேட்கதான் செய்யலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்றானா நீ திரள் நிதி வசூல் பண்ணு வந்து அது கேள்வி பண்றதுதான் பேசுறா. உனக்கு திரள் நிதினா என்னன்னே தெரியல. அதோட ரொம்ப முக்கியம், போலி லாட்டரி என்ன தெரியல. அந்த லாட்டரி மூலமா எத்தனை குடும்பம் செத்துச்சு தெரியல. ஆனா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் திரைப்படங்கள் மூலமாக நீ விஜயை பார்த்திருக்க, அதை வச்சுட்டு கட்சியில வந்து நிக்கிற.